பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு மிகுந்த சமாதானமும் நல்ல சரீர சுக பலமும் இருதயத்திற்கு மிகுந்த ஆறுதலும் உங்கள் கையின் பிரயாசங்களிலே 100% ஆசீர்வாதங்களும் உண்டாகும்படி நான் இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். அந்நாள் பல வருடங்களாக ஒரு குழந்தை பாக்கியத்திற்காக தேவனிடத்திலே அழுது ஜெபித்தாள். ஆண்டவர் அவருடைய அழுகையின் ஜெபத்தை கேட்டார். அந்நாள் ஒரு காரியத்தை தன் ஜெபத்தில் பிரத்யேகமாய் வெளிப்படுத்தினாள். நீர் எனக்கு ஒரு ஆண் குழந்தையை கொடுத்தால் அந்த குழந்தையை நான் உமக்கே திரும்ப கொடுத்து விடுவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணி ஜெபித்தாள். ஆண்டவரும் அன்னாளின் மீது இரக்கம் காண்பித்து அழகான ஒரு ஆண் குழந்தை பெற்றெடுக்க கிருபை பாராட்டினார். குழந்தை பால்குடி மறக்கு மட்டும் தன்னோடு கூட அந்த குழந்தையை வைத்திருந்தாள். பால்குடி மறந்து நன்மை தீமை அறியக்கூடிய அந்த வயது வந்தபோது அந்த சிறு குழந்தையை கொண்டு போய் எந்த ஆலயத்தில் நின்று ஜெபித்தார்களோ அந்த ஆலயத்து தலைமை குருவாகிய ஏலி இடத்திலே குழந்தையை கொண்டு போய் விட்டார்கள். நான் தேவனிடத்திலிருந்து கேட்டு பெற்றுக்கொண்ட குழந்தை இது. நான் அவருடைய இல்லத்திலேயே அந்த குழந்தையை அவன் வாழ்நாள் முழுவதும் அவருக்கு பணி செய்யும்படி ஊழியம் செய்யும்படி ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி அந்த தாய் தன் பொருத்தனையை நிறைவேற்றினார்கள். அப்படி அந்த தாய் தேவனுக்கு கொடுத்த வாக்கை கடைபிடித்தார்கள், நிறைவேற்றினார்கள். அதனால் அவர்களுக்கு கிடைத்த நன்மை என்ன என்றால், மறுபடியும் அந்நாள் கற்பந்தரித்து பிள்ளைகளை பெற்றெடுக்கும்படி ஆண்டவர் அவளை ஆசிர்வதித்தார். ஒரு குழந்தையை ஆண்டவருக்கு கொடுத்ததின் பலனாக 5 குழந்தைகளை ஆண்டவர் அந்நாளுக்கு திரும்ப கொடுத்தார். வேதத்தில் நீதி தலைவர்கள் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 12ஆம் அதிகாரங்களை வாசிக்கும் போது யெப்தா என்கிற ஒரு மனுஷன் இருந்தான். அவன் ஒரு பராக்கிரமசாலி. அவன் யுத்தத்திற்கு போகும்போது ஆண்டவரிடத்தில் ஒரு ஜெபம் செய்கிறான், அதோடு ஒரு பொருத்தனையும் செய்கிறான். யுத்தத்தில் நீர் எனக்கு வெற்றி அளித்தால் நான் வெற்றி களிப்போடு என் வீட்டுக்கு வரும்போது என் வீட்டு வாசலிலே என்னை முதலில் யார் வரவேற்க வருகிறார்களோ அவரை நான் ஆண்டவருக்கு பலியாய் செலுத்துவேன் என்று பொருத்தனை பண்ணினார். வெற்றி பெற்று தன் வீட்டுக்கு திரும்பி வரும்போது தன்னுடைய ஒரே மகள் தகப்பனை எதிர்கொண்டு வந்தாள் வரவேற்பதற்காக. தகப்பன் ஓ என்று சொல்லி அழுதான். காரணம் என்ன என்று மகள் கேட்டாள். ஐயோ, நான் ஆண்டவருக்கு பொருத்தனை செய்து விட்டேனே, பொருத்தனையை மீறக்கூடாதே என்று சொன்னார். அந்த மகளுக்கு புரிந்து விட்டது. இருந்தாலும் தகப்பனே, நீர் கடவுளுக்கு என்ன பொருத்தனை செய்தீரோ அதை முழு இருதயத்தோடு நிறைவேற்றும் என்று சொல்லி தன் தகப்பனுடைய பொருத்தனை நிறைவேற்ற தன் மகளும் ஒப்பு கொடுத்தாள். வேதத்தில் இணைச்சட்டம் உபாகமத்தில் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது, பொருத்தனை செய்தால் அதை நிறைவேற்றுவதற்கு உண்மையுள்ளவர்களாயிருங்கள். பொருத்தனை செய்து அதை நிறைவேற்றாமல் போகும்போது அது அவர்களுக்கு பாவம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு அநேகம் பேர் வேதனையோடு கூட மிகுந்த பாடுகள் மத்தியில் கண்ணீரோடு தேவனுடைய இரக்கத்திற்காக உதவிக்காக
பொருத்தனை செய்து ஜெபிக்கிறார்கள். ஆண்டவரும் அவங்க வேதனைய நெருக்கத்தை மாற்றுகிறார். அதற்கு பிறகு விடுதலை தந்த தேவனுக்கு பொருத்தனை நிறைவேற்றுவதில் அசட்டையாய் காணப்படுகிறார்கள். அதற்கு பிறகு ஆண்டவரை சில நேரங்களில் கண்டுகொள்ளாமலும் இருக்கிறார்கள். ஆனால் சங்கீதக்காரன் 116வது திருப்பாடல் 19ஆம் வசனத்தில் இப்படி சொல்லுகிறார்: உமது இல்லத்தின் முற்றங்களில் எருசலேமின் நடுவில் ஆண்டவரே உமக்கு என் பொருத்தனைகளை நிறைவேற்றுவேன், அல்லேலூயா என்று சொல்லி எழுதுகிறார். ஆண்டவருடைய சமூகத்தில் மனம் திறந்து ஒரு காரியத்தை ஆண்டவர் வாய்க்க செய்ய வேண்டும், அப்படி நீர் வாய்க்க செய்தால் நான் இன்ன பிரகாரம் பதில் செய்வேன் என்று பொருத்தனை பண்ணினவர்கள் இந்த எப்தாவை போல, இந்த அன்னாவை போல பொருத்தனை நிறைவேற்றுவதிலும் உண்மையுள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். சின்ன காரியத்தில் உண்மையுள்ளவனை ஆண்டவர் அநேகத்திற்கு அதிகாரியாக மாற்றுகிறவர். உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வான். ஒப்புக்கொடுப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த இறை வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தராகிய தேவன் பொறுப்படுத்திக் கொள்ளும். கர்த்தருடைய கரம் இதுவரைக்கும் கூடவே இருந்து தாங்கி வழிநடத்தினதற்காகவும் நன்மை செய்ததற்காகவும் நன்றி செலுத்துகிறோம். இன்னும் உள்ள காலங்களிலும் நீ நன்மை செய்ய எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நாங்கள் எங்கள் பொருத்தனைகளை நிறைவேற்ற எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் பெயரால் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. சமாதானம்.